வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜித சேனாரட்னவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கழிவுகளை வீசுபவர்களை கண்டறிய சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ள நல்லூர் பிரதேச சபை. போர்க்களமான சபை. சபாநாயகரை வாயை மூடுங்கள் என திட்டிய எதிர்க்கட்சி பெண் எம்பி. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு. இலங்கை ஈர்த்துள்ள பெருந்தொகை வெளிநாட்டு முதலீடுகள். வதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் விமல். காங்கிசன் துறைமுக அபிவிருத்திக்கு இந்திய நிதியுதவி. கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன். அவதானமாக இருங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பெண்ணொருவர் படுகொலை. காவல்துறையில் சரணடைந்த சந்தேக நபர். தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம். சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவின் பிணை மனுவை நிராகரித்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை எதிர்வரும் ஜூலை 30 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் கழிவுகளை வீசும் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையால் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலையும் பொது சுகாதாரத்தையும் பேணுவதற்காக சுகாதார விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் கழிவுகளை வீசுபவர்களை கண்காணிக்கவே அவை பொருத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கேமரா பதிவுகளின் ஆதாரங்களின் பிரகாரம் கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக பிரதேச சபை சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் அறிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னதாக யாழ் நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் மற்றும் அவை எரியூட்டப்படுகின்றதால் ஏற்படும் புகையால் அப்பகுதி மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் கடும் அதிருப்தியுடனும் சுகாதார அச்சத்துடனும் வாழ்ந்து வந்தனர். இவ்வாறான பின்னணியில் தற்போது நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் பொது இடங்களில் கழிவுகளை வீசும் செயற்பாடுகளை கண்காணிப்பதாக நல்லூர் பிரதேச சபையால் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளன. காலை 9:30 ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை 5:30 வரை நடைபெற இருக்கின்றது. காலை 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 11 மணி முதல் 11:30 மணி வரை நாடாளுமன்ற நிலையற்கட்டளை 27 கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற நிலையற்கட்டளை 22 முதல் 6 வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவலர்களை தொடர்ந்தும் வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ரோஹிணி குமாரி விஜயரத்ன எம்பி தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கி எந்த கவனமும் செலுத்தவில்லை. திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்து திறந்திருக்கும். அரசாங்கத்திற்கு அத்தகைய நோக்கம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை வாகன இறக்குமதி குறித்து அமைச்சர் அறிக்கையில் அத்தகைய மாற்றத்தை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு ரத்து என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை அமெரிக்க டாலர் 507 மில்லியன் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முடிந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்போது அவர் மேலும் கூறியதாவது, இலங்கை மாதம் தோறும் சுமார் 600 மில்லியன் டாலர் பணப்பரிமாற்றமாக பெறுகின்றது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. வருவாய் இலக்குகள் அடையப்படும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்றார். மேலும் இருதரப்பு கடன்கள் மறுசீரமைப்பு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்னவை சபை தலைவர் விமல் ரத்நாயக்க கொலைகாரனின் மகள் என்று அழைத்ததை அடுத்து சபை நடவடிக்கையில் சலசலப்பு ஏற்பட்டது. தலதா மாளிகை மீது கடந்த 1989 ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பினார். இதன்போது சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைகாரனின் மகள் என்று அழைத்தார். தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் எழுந்து நின்றபோது சபை பதற்றமடைந்தது. மாத்தளையில் உள்ள மனித புதைகுழியில் இருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது ஒரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கின்றாள் என்று
அவர் தெரிவித்துள்ளார். இந்த கட்டத்தில் கோபமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை நோக்கி அவர் நிலையற் கட்டளைகளை மீறியதாக குற்றம் சாட்டி கூச்சலிடத் தொடங்கினார்கள். 1989 ஆண்டு ஐதேக அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடாரங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்ததே என்று ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார். வதை முகாம்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் என்றும் விமல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக 65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ள நிலையிலும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான காங்கேசன்துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிக சிறப்பாக இயங்கியது. அந்த துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்கான துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் தென்னிந்தியாவிற்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் அபிவிருத்தியின் பின் தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த துறைமுகம் முக்கியத்துவம் பெறுகின்றது. காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக 65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் மீளச் செலுத்தும் தேவையற்ற இந்த நிதியுதவி மூலம் மேற்படி துறைமுகத்தை புனரமைத்து மீள ஆரம்பிக்க முடியும் என்ற நிலையிலும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணத்தை அமைச்சர் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 14 மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கும் வரும் 24 மணி நேர காலத்திற்குள் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறித்த மாவட்டங்களில் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேவேளை நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி எம்பிள்பிட்டி தோட்டத்தில் கைவிடப்பட்ட பங்களா ஒன்றில் பெண்ணொருவரை கொலை செய்த நபர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார். கம்பளையில் சரணடைந்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நாவலப்பிட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் நாவலப்பிட்டி எம்பிள்பிட்டி தோட்டத்தைச் சேர்ந்த 39 வயதான 3 பிள்ளைகளின் தாய் என்று தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் சந்தேக நபருடன் கம்பளை புஸ்ஸல்லாவ பகுதியில் சுமார் 9 மாதங்கள் வசித்து வந்த பின்னர் தனது சட்டபூர்வ கணவரின் வீட்டிற்கு திரும்பிச் சென்றிருக்கின்றார். வீட்டில் இருந்த குறித்த பெண் அவ்வப்போது சந்தேக நபருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல தயாராகி வந்திருக்கின்றார். காவல்துறை நடத்திய விசாரணைகளில் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொலை செய்யப்பட்ட பெண் வெளிநாடு செல்வதற்காக கிராம சேவகர் சான்றிதழ் பெற சென்றபோது சந்தேக நபர் அவரை தொலைபேசியில் அழைத்து பாழடைந்த வீட்டிற்கு வருமாறு அழைத்த நிலையில் அங்கு சென்ற பெண்ணின் கழுத்தை அறுத்து சந்தேக நபர் கொலை செய்திருக்கின்றார். இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நீதித்துறை மருத்துவ பரிசோதகரிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி காவல்துறையினர் கூறியுள்ளனர். காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நாடாளுமன்றம் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்பதை கட்சித் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று சபாநாயகர் அறிவித்தார். அத்துடன் நிலைக்குழுவின்படி காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் இன்று வருகை தராத நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கணக்கிட்டு தெளிவான பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானம் 5 நாட்களுக்கு உத்தரவு பத்திரத்தில் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தேசபந்து தென்னகோன் மீதான விசாரணை குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தென்னகோன் குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளதாக சபாநாயகர் நேற்று சபையில் அறிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜித சேனாரட்னவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கழிவுகளை வீசுபவர்களை கண்டறிய சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ள நல்லூர் பிரதேச சபை. போர்க்களமான சபை. சபாநாயகரை வாயை மூடுங்கள் என திட்டிய எதிர்க்கட்சி பெண் எம்பி. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு. இலங்கை ஈர்த்துள்ள பெருந்தொகை வெளிநாட்டு முதலீடுகள். வதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் விமல். காங்கேசன் துறைமுக அபிவிருத்திக்கு இந்திய நிதியுதவி. கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன். அவதானமாக இருங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பெண்ணொருவர் படுகொலை. காவல்துறையில் சரணடைந்த சந்தேக நபர். தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம். சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.